இன்றைய ஆன்மீக தகவல். தெய்வங்களிலே சிங்க உருவமும், அதாவது சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம அவதாரம். பெருமாள் எடுத்த அவதாரங்களிலே கண நேரத்திலே வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். மற்ற அவதாரங்கள் போல் நின்று நிதானித்து செய்யவில்லை இந்த அவதாரத்தை. பிரகலாதன் அவனுடைய பக்திக்கு மெச்சி பெருமாள் கண நேரத்திலே எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதனால்தான் நரசிம்மருக்கு நைவேத்தியமாக பானகத்தை படைப்பார்கள். பானகம்தான் சட்டென்று செய்ய முடியும். நமக்கு வீட்டிலே திடீரென ஒரு உறவினர் வருகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த உறவினர் வருகின்ற நேரத்திலே நாம் பெரிதாக சமைத்து வைத்திருக்க மாட்டோம், பெரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்க மாட்டோம். ஆனால் வந்திருக்கின்ற உறவினர் மிக முக்கியமான உறவினர், திடீரென்று வந்துவிட்டார். உடனே அவருக்கு என்ன செய்வோம்? இருப்பதை கொடுப்போம் அல்லவா? அதுபோல நரசிம்மர் கண நேரத்திலே வந்த அவதாரம் என்பதனாலே, மேலும் உக்கிரமான ஒரு நிலையிலே வந்த காரணத்தினாலே அவரை சாந்தப்படுத்துவதற்காக பானகத்தை நைவேத்தியமாக கொடுத்தார்களாம். ஆகவே நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் என்பது மிக 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 சிறப்பானது. அப்படிப்பட்ட நரசிம்மர் நமக்கு நாளை என இல்லாமல் நாம் அவரை துதிக்கின்ற கணமே நமக்கு அனைத்தையும் கொடுப்பவர். அப்படிப்பட்ட நரசிம்மரை புதன்கிழமைகளிலே வியாழக்கிழமைகளிலே வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது. புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் நரசிம்மருக்கு உகந்த நாட்களாகும். இந்த நாட்களிலே நரசிம்மரை ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய, அல்லது இல்லத்திலே இருந்து நரசிம்மருடைய படத்தை வைத்து பூஜை செய்து நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்ய நாம் நினைத்த அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகம். இந்த நரசிம்மர் ஆலயங்களிலே பஞ்ச நரசிம்ம திருத்தலங்கள் என இருக்கின்றது. இந்த பஞ்ச நரசிம்ம திருத்தலங்களை தரிசிப்பவர்களுக்கு புதிதாக வீடு கட்டுகின்ற யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் வியாபார தடைகள் இருப்பவர்கள் இந்த பஞ்ச நரசிம்மர்களை தரிசித்தால் அவர்களுடைய பஞ்சம் போகும், எடுத்த காரியங்கள் யாவும் எளிதிலே கைகூடும் என்பது ஐதீகம். இந்த பஞ்ச நரசிம்மர் கோவில்கள் எங்கு இருக்கின்றது என்று பார்த்தால், சீர்காழிக்கு அருகிலே அற்புதமான முறையிலே அருள்பாலிக்கின்ற க்ஷேத்திரங்கள் இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரங்களிலே அடுத்தடுத்த ஊர்களிலே இந்த நரசிம்மர்களை தரிசிக்கலாம், ஒரே நாளிலே தரிசிக்கலாம். ஸ்ரீ உக்ர நரசிம்மர், ஸ்ரீ வீர நரசிம்மர், ஸ்ரீ ஹிரண்ய நரசிம்மர், ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்பது இந்த 5 நரசிம்மர்களுடைய பெயர். திருக்காட்சி தந்தருளுகின்ற அற்புதமான இந்த பஞ்ச நரசிம்மர்களையும் நாம் ஒரே நாளிலே அற்புதமாக தரிசிக்கலாம். நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக இந்த நரசிம்மர்களை தரிசனம் செய்ய நமக்கு நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அற்புதமான முறையிலே கோவில் கொண்டிருக்கின்றார். திருக்குறையலூர் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் சீர்காழியிலே இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலே, திருவெண்காட்டிலே இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. திருக்குறையலூர், குறைகளையெல்லாம் அகற்றுகின்ற ஊர் என்பது பெயர். அது மருவி திருக்குறையலூர் ஆயிற்று. பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரத்திலே முதல் திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த தலத்திலே மூலவர் உக்ர நரசிம்மராக இருக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகின்ற இந்த தலத்தினுடைய தாயாருடைய பெயர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் என்பதாகும். திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தலம் என பெருமை கொண்ட இத்திருத்தலத்திலே அனைவருக்கும், இந்த திருத்தலத்திலே அவருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் சன்னதிகள் இருக்கின்றது. இங்கே அமாவாசை, சுவாதி நட்சத்திரம், பிரதோஷம் ஆகிய நாட்களிலே உக்ர நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. பித்ருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளிலே இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து இயன்ற அளவு அன்னதானம் செய்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று பிதிர்தோஷம் நீங்குவதோடு
வம்சவிருத்தியும் ஏற்படும் என்பது ஐதீகம். அடுத்து நவக்கிரக தோஷம் கொண்டவர்கள் தங்களுடைய வயதுக்கு ஏற்ப, அதாவது 25 வயது என்றால் 25 திருவிளக்குகள், இப்படி அவரவர்களுடைய என்ன வயதோ அந்த வயதுக்கேற்ப தீபங்களை ஏற்றி 7 அல்லது 9 வாரங்கள் வழிபட்டு வந்தால் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். பஞ்சபூதங்களிலே நெருப்பின் உருவாக ஸ்ரீ உக்கிர நரசிம்மர் காட்சி அருளிய தலம். எனவே எதிரிகளுடைய தொல்லைகள் ஒழியும் என்பது ஐதீகம். லக்ஷ்மி நரசிம்ம ஜெயந்தி அன்று இங்கு நடைபெறுகின்ற மகா சுதர்சன யாகத்திலே கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தால் நீங்காத செல்வம் கிடைக்கப் பெறலாம் என்கின்றார்கள் பக்தர்கள். ஆக அற்புதமான தலம் இந்த தலம். அடுத்து மங்கை மடம் ஸ்ரீ வீர நரசிம்மர். ஸ்ரீ மன்னனாக இருந்து ஆழ்வார் என போற்றும் வகையிலே திருமங்கை ஆழ்வார் போற்றப்பட்டதற்கு காரணமான திருத்தலம் மங்கை மடம் என்பதாகும். சீர்காழியிலே இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலே, திருவெண்காட்டிலே இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது இந்த அற்புதமான தலம். இரண்யாசுரனுக்கு வரம் அளித்த தோஷத்துக்கு ஆளான சிவபெருமான், மயன் மற்றும் யமன் ஆகியோருக்கு ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக காட்சி தந்தருளிய தலம் இந்த தலம். பஞ்ச நரசிம்ம தலங்களிலே 2வது தலமாகும். இந்த கோவிலுடைய மூலவர் ஸ்ரீ வீர நரசிம்மர். சாலக்கிராம கல்லால் ஆன அழகு திருமேனி இவருடைய திருமேனி. அதே மாதிரியுடைய இங்கே உற்சவருடைய திருநாமம் ஸ்ரீரங்கநாதர். தாயார் செங்கமலவல்லி தாயார். திருமங்கை ஆழ்வார் குறுநில மன்னனாக இருந்தபோது ஸ்ரீ வைர நரசிம்மர் என போற்றப்பட்ட இந்த நரசிம்மர் பிறகு வீர நரசிம்மர் என அழைக்கப்பட்டாராம். தான் விரும்பிய பெண்ணை மனம் முடிப்பதற்காக ஸ்ரீ வீர நரசிம்மரை வணங்கி அன்னதானம் செய்தார். பஞ்சபூத தலத்திலே இதனை காற்றுத்தலம் என்பார்கள். இங்கே உள்ள செங்கமல புஷ்கரணி மிகவும் விசேஷமான ஒரு புஷ்கரணி ஆகும். ஆடி மாதத்திலே பிரம்மோற்சவம் காணுகின்ற அற்புதமான கோவில். இங்கு நரசிம்ம ஜெயந்தி நாளிலே 1008 கலச பூஜைகள், திருவிதி விழா என மிக சிறப்பாக நடைபெறும். விரும்பியபடி மன வாழ்க்கை அமைவதற்கு இந்த தலத்திலே வந்து வேண்டிக் கொள்ளலாம். அதேபோல் ஏதேனும் ஒரு காரணத்தாலே பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் இந்த ஆலயத்துக்கு வென்றால் அவர்கள் ஒன்று சேர்வார்கள், மரண பயம் நீங்கும். இப்படி பல அற்புதங்கள் நடக்கின்ற திருத்தலம் இந்த தலம். இந்த தலத்திலே துளசி மாலை சாற்றி வில்வத்தாலே அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றுபவர்களுக்கு நெய்தீபம் ஏற்றி தயிர் சாதம் படையலிட்டால் விரைவிலே அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். அடுத்து திருநகரி யோக நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர். குறையலூர் ஸ்ரீ உக்கிர நரசிம்மரையும் மங்கை மடம் வீர நரசிம்மரையும் வழிபட்டு அடுத்ததாக மங்கை மடத்திலே இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற திருநகரி யோக நரசிம்மரையும் ஹிரண்ய நரசிம்மரையும் வழிபடலாம். இந்த 2 நரசிம்ம மூர்த்திகளும் ஒரே திருத்தலத்திலே வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்ற சிறப்பு பெற்ற திருத்தலம் இது. ஹிரண்யனை வதம் செய்த கோலத்திலே காட்சி தருகின்ற ஹிரண்ய சம்ஹார மூர்த்தியாக நரசிம்மர் இருக்கின்றார். எதிரிகளின் தொல்லை முழுவதுமாய் அகல இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் அவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அகலும் என்பது ஐதீகம். நரசிம்மரை வணங்கி தொழுது மாணவர்கள் கல்வியிலே மேன்மை பெறலாம், ஞானத்தோடு திகழ்வார்கள் என்பது ஐதீகம். பஞ்ச நரசிம்ம தலத்திலே 3வது மற்றும் 4வது திருத்தலம் என போற்றப்படுகின்றது இந்த தலம். தவிர பஞ்சபூத தலத்திலே இது ஆகாய மற்றும் பூமி தலம். இது ஆகாய கோலத்திலே நரசிம்மருக்கும் பூமி கோலத்திலே ஸ்ரீ யோக நரசிம்மரும் திருமங்கையாழ்வாருக்கு காட்சி தந்து அற்புத திருவிடமும் இந்த இடம்தான். இந்த தலத்திலே மூலவர் கல்யாண ரங்கநாதர், தாயார் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் ஆவார். திருமங்கை ஆழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திகளை வணங்கி வழிபட்ட இந்த திருத்தலத்திலே திருமணத்தடையால் வருந்துவோர் 3 சனிக்கிழமைகள் இங்கு வந்து மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து கல்யாண ரங்கநாதரை வழிபட்டால் விரைவிலே திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு செவ்வரளி பூமாலை சாற்றி
நல்லெண்ணெய் மற்றும் இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவிலே புது வீடு கட்டும் யோகம் உண்டாகும். வியாபார தடைகள் நீங்கும். எடுத்த காரியங்கள் யாவும் எடுத்த மாத்திரத்திலே நல்லபடியாக முடியும் என்பது ஐதீகம். ஹிரண்ய நரசிம்மருக்கு நீல நிற பூக்கள் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படும் என்பது ஐதீகம். பிரதோஷம், சுவாதி நட்சத்திரம் ஆகிய நாட்களிலே யோக நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர் மற்றும் கல்யாண ரங்கநாத பெருமாளை வணங்கினால் வாழ்விலே எல்லா வளமும் கிடைக்கும். அடுத்து திருவாலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். திருவாலி திருத்தலமானது லக்ஷ்மியை தனது தொடையிலே வைத்து அற்புதமாக காட்சி தருகின்ற லக்ஷ்மி நரசிம்மர் கொள்ளை அழகாக இருப்பார். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரத்திலே 5வது திருத்தலம் இந்த தலம். இந்த தலத்திலே நாயகி ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் மிகுந்த வரப்பிரசாதி. கைகூப்பி வணங்கிய திருக்கோலத்திலே தாயார் காட்சி தருவது என்பது மிக விசேஷமானதாகும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு தாயாரை மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு தாமரை மற்றும் நறுமணம் கமழும் மலர்களால் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்த வண்ணம் நடைபெறும் என்பது ஐதீகம். வியாபாரத்திலே முதலீடு செய்பவர்கள், விவசாயம் செழிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலீடு செய்த பணத்தையும் விதையையும் சுவாமியுடைய திருப்பாதத்திலே வைத்து வணங்கினால் தொழில் சிறக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த 5 நரசிம்ம மூர்த்திகளையும் ஒரு சேர ஒரே நாளிலே தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. நன்றி, வணக்கம்.